வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் டு கரண்ட்ஸ் கம்வேர்ல்ட். இன்னைக்கு இந்த வீடியோவில் வேலன்ஸ் செல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்சன் தியரி, VSEPR தியரினா என்ன? ஓகே, வில் ஸ்டடி இன் டீடைல். ஓகே, வேலன்ஸ் செல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்சன் தியரி அப்படின்னா என்ன? வேலன்சி செல்னா என்ன? அவுட்டர் செல், அவ்வளோதான். அவுட்டர் செல்லில் எலக்ட்ரான் பேர் இருக்கும், அதில் ரிப்பல்சன் இருக்குது. வேலன்சி செல்லில் எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்கும், அதுக்கு இடையில் ரிப்பல்சன் இருக்குது. அதை பேஸ் பண்ணி the geometry shapes of the molecules are predicted. அப்போ it is a simple theory to predict and explain the shape and bond angles in a number of covalent molecules and ions. Okay, using this theory நம்ம என்ன செய்யலாம்? We can predict the shape of the molecule, structure of the molecule, that is geometry of the molecule for a number of covalent molecules. இந்த தியரி யார் ப்ரப்போஸ் பண்ணான்னா செட்ஜ்விக் அண்ட் பவல் 1940ல் அவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்க. பிறகு இதை யார் டெவலப் பண்ணாங்கன்னா ஜிலஸ்பி அண்டு நைகோட் 1957ல் தே டெவலப்ட் இட். ஓகே, ஒரு தியரினா பாஸ்ட்லேட்ஸ் இருக்கும். வாட் ஆர் த பாஸ்ட்லேட்ஸ் ஆஃப் VSEPR தியரி? அதை நம்ம இங்கே பார்ப்போம். இன் எனி தெர் ஆர் 4 பாஸ்ட்லேட்ஸ், மொத்தம் 4 பாஸ்ட்லேட்ஸ் இருக்குது. ரொம்ப சிம்பிள், ஈஸி. ஒரு கோவலண்ட் மாலிகுல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சென்ட்ரல் ஆட்டம் இருக்கும். சென்ட்ரல் ஆட்டமை சுற்றி அதர் ஆட்டம்ஸ் ஆர் அரேஞ்ச்டு. அதுதான் சொல்கிறாங்க, இன் எனி கோவலண்ட் மாலிகுல் தெர் இஸ் ஏ சென்ட்ரல் ஆட்டம் அபவுட் விச் தி அதர் ஆட்டம்ஸ் ஆர் அரேஞ்ச்டு. இப்போ த சென்ட்ரல் ஆட்டம் இஸ் சரவுண்டட் பை எலக்ட்ரான் பேர்ஸ். ஏன்னா த ஆட்டம்ஸ், சரௌண்டிங் ஆட்டம்ஸ், தே ஆர் பாண்டட். அப்போது பாண்டட் எலக்ட்ரான் பேர் இருக்கும், ஷேர்டு எலக்ட்ரான் பேர் இருக்கும். அதில் 2 எலக்ட்ரான் பேர் இருக்குது. தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் பேர்ஸ் in the valency cell, in the outer cell. ஒன்று வந்து bonded electron pair, ஓகே. இன்னொன்று வந்து நான் bonded electron pairs called unshared electron pair அல்லது அதை lone pairன்னு சொல்லுவாங்க. they did not take part in the bond formation, but ஆனால் it is present in the valency cell of the central atom. Okay, the shape and geometry of a molecule depends on the number and the type of electron pairs around the central atom. Okay, the geometryயும் ஷேப்பும் ஒரு மாலிகுலுக்கு எதை பொறுத்து இருக்குது? பாண்டட் பேர் எத்தனை, நான் பாண்டட் பேர், லோன் பேர் எத்தனை, அதை பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து எதுக்கு எந்த the order of repulsion between the electron pairs ஆர் லோன் பேருக்கு இடையில் LPனா லோன் பேர், BP னா பாண்ட் பேர். லோன் பேருக்கு இடையில் வந்து ரொம்ப ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும். ஓகே, தென் லோன் பேர் பாண்ட் பேர். ஓகே, using VSEPR theory, let us predict the shape and geometry of the molecule and also bond angle. இந்த VSEPR தியரியை பயன்படுத்தி இந்த மாலிகுல்ஸ்க்கெலாம் அதனுடைய ஷேப் என்ன, ஜாமெட்ரி என்ன, பாண்ட் ஆங்கிள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா there are 5 types of molecules: AX2, AX3, AX4, AX5, AX6. they have regular geometry because they have only bonded electron pair. Okay, bonded electron pair மட்டும் இருந்தால் they have regular geometry. Suppose in a molecule they have both bonded pair and lone pairs of electron, then it will have irregular geometry or distorted geometry இருக்கும். Okay, let us take எப்படி வந்து VSEPR தியரியை பயன்படுத்தி இந்த ஜாமெட்ரியை ப்ரெடிக்ட் பண்ணுறோங்கிறத பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட் வந்து AX2 எடுத்துக்கோங்க. அதில் வந்து எத்தனை இருக்குது? there are 2 bond pair, லோன் பேர் வந்து 0.
இப்போ இந்த பெரிலியம் குளோரைட் உதாரணத்துக்கு பெரிலியம் குளோரைட் இந்த பெரிலியம் இஸ் bonded to 2 chlorine atoms, therefore இது ஒரு bond pair, இது ஒரு bond pair, ரைட்டா? ஸோ இப்போ இந்த ரெண்டு bond pairum இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் in this arrangement bond pair வந்து க்ளோஸராக இருக்குது 90 டிகிரி. அப்போ bond pair repulsion is greater, therefore this arrangement is unstable. This geometry is having high energy. This is high energetic molecule. அதே இது பார்த்தீங்கன்னா லீனியராக இருக்கும்போது 120 டிகிரி, லீனியராக இருக்கும்போது 120 டிகிரி இருக்குது, 180 டிகிரி இருக்குது. therefore it is a linear molecule. Okay, next let us move on to AX3 type. Okay, it has 3 bond pair and no lone pair. Okay, and example BF3 boron trifluoride. Okay, in this arrangement, in this trigonal planar arrangement, the molecule has less electron pair repulsion. Therefore this geometry is stable. Okay, so this is the geometry, and 120, the bond angle is 120 degree. Okay, let us move to AX4 type. AX4 type எடுத்துக்கிட்டிங்கன்னா there are 4 bond pairs, 0 lone pair. The geometry carbon atom, for example methane, carbon atom is surrounded by 4 hydrogen atoms. Okay, there are 4 bond pairs, there are no lone pairs. Therefore it can be arranged in such a manner that there is minimum repulsion between the electron pair. அப்போ என்ன அரேஞ்ச்மெண்ட் இருக்க முடியும்? டெட்ராஹீட்ரன். in this arrangement they have minimum electron pair repulsions. The bond angle for tetrahedron is 109.5 degree, ரைட்டா? அடுத்து AX5 டைப் எடுத்துக்கிடுவோம். இதில் நம்பர் ஆஃப் பேர்ஸ், ஏன்னா the central atom is surrounded by 5, so 5 bond lone pair 0. இப்போ நீங்கள் PCl5 for example PCl5 எடுத்துக்கணும். PCl5 எடுத்துட்டிங்கன்னா in this arrangement the molecule is stable because they have minimum electron pair repulsion. That is, the geometry is trigonal pi pyramid. And இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சியல்னு நம்ம சொல்லுவோம். போதும் ஆக்சியல் பொசிஷன். இது ட்ரைகோனல் பிளேனாரில் இருக்கிறது ஈக்குட்டோரியல். இது வந்து இந்த 3 ஈக்குட்டோரியல், இந்த 2 ஆக்சியல். அப்போ ஆக்சியல்னால் இந்த பாண்ட் ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்கும்? இதில் ஆக்சியல்னால் இந்த பாண்ட் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? 90 டிகிரி இருக்கும், ரைட்டா? ரைட் தான், 90 டிகிரி. இந்த பாருங்கள் 90 டிகிரி. அதே இது ஈக்குட்டோரியல்னால் இந்த இதுக்கும் 120 டிகிரி. Okay, let us see AX6 type. It has 6 bond pair, 0 lone pair இருக்குது. இந்த geometry SF6 எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா SF6ல் வந்து it is octahedral in shape geometry. ஏன்னா in this arrangement they have minimum valence cell electron pair repulsion. அப்போ வந்து bond angle எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணிங்கன்னா 90 டிகிரி இருக்கும். இந்த இது எல்லாமே 90 டிகிரி இருக்கும். Okay, now let us take each type separately and with lone pair of electrons. So far we have not considered the lone pair of electrons. இனிமேல் என்ன பார்க்க போகிறோம்னா ஒவ்வொரு there are 5 typesன்னு பார்த்தோம். Let us take each type. Okay, and each bond is replaced by lone pair. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு டைப் எடுத்துக்கிடுவோம். AX2 E0. இந்த ஈங்கிறது எதை குறிக்குதுன்னா நம்பர் ஆஃப் லோன் பேரை குறிக்குது. இப்போ AX2 E0 அப்படின்னா என்ன அர்த்தம்னா there are 2 bonded pairs and 0 lone pair. அப்போ இது வந்து it is a regular geometry because there is no lone pair E0.
Okay, so this is sp hybridized. BeCl2, the central atom is sp hybridized. The bond angle is linear, so it is 180 degree. Okay, let us consider AX3 type. இப்போ AX2 type பார்த்தோம். இப்போ AX3 type. அதில் AX3 E0 ஃபர்ஸ்ட் ரெகுலர் ஜாமெட்ரி எடுத்துக்கிடுவோம். ரைட்டா, அது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். sp2 hybridized ட்ரைகோனல் பிளேனார் ஜாமெட்ரி 120 டிகிரி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ ஒன் பாண்ட் பேர் இஸ் ரீப்ளேஸ்டு பை ஒன் லோன் பேர். அதாவது ஒரு பாண்ட் பேரை எடுத்துட்டோம்னா AX2 ஆயிரும், E1ன்னு போட்டுக்கிறோம். அப்போ என்ன ஆயிடுது, ஒரு பாண்ட் பேர் ஒரு லோன் பேர். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா SO2 எடுத்துக்கிட்டோம். SO2 எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஜாமெட்ரி இருக்கும், ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம் லோன் பேர் ரிப்பல்சன் இஸ் கிரேட்டர், ரைட்டா, தேன் லோன் பேர் பாண்ட் பேர் கிரேட்டர் தேன் பாண்ட் பேர். அப்போ இதில் பாருங்களேன், லோன் பேர் இந்த மாலிகுலில் லோன் பேர் பாண்ட் பேர் இருக்குது. அப்போ ரிப்பல்சன் வந்து கூடுதலாக இருக்கும் பாண்ட் பேரோட. அப்போ என்ன ஆகும்னா, இந்த மாலிகுல் வந்து இந்த ரிப்பல்சன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால என்னவாயிரும், பெண்ட் ஆயிரும். ஏன்னா ரிப்பல்சன் அதிகமாக இருக்கிறதுனால பெண்ட் ஆயிரும். தோ இட் இஸ் sp2 ஹைப்ரிடைஸ்ட். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 119 டிகிரி தான் இருக்குது. பிகாஸ் ஆஃப் lone pair repulsion is greater than bond pair repulsion. Okay. Okay. So far we have seen AX2, AX3 type. Now AX4 type பார்ப்போம். AX4 typeல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெகுலர் ஜாமெட்ரி வித்தவுட் லோன் பேர் எடுத்துக்கிறோம். இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான், அதனால் இதை sp3 hybridized. ஓகே, 100 பாண்ட் ஆங்கிள் வந்து டெட்ராஹீட்ரன் 109.5 டிகிரி. இப்போ ஒரு பாண்டு எடுத்துட்டு ஒரு பாண்ட் பேர் எடுத்துட்டு ஒரு லோன் பேரை நம்ம போட்டிருக்கோம். அப்போ AX4 வந்து AX3 ஆகி E1 ஆயிரும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா NH3யில் பார்த்தீங்கன்னா அமோனியா மாலிகுலில் ஒரு லோன் பேர் இருக்கும், 3 பாண்ட் பேர் இருக்கும். சரியா, அந்த இதுபடி AX3 E1 டைப் படி. அப்போ என்ன ஜாமெட்ரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து sp3, இதுவும் வந்து sp3 ஹைப்ரிடைஸ்டு தான். பட் வந்து the geometry is not regular. The geometry is not regular because ஏன் ரெகுலராக இல்லை அப்படின்னா பாண்ட் பேர் லோன் பேர் ரிப்பல்சன் இஸ் கிரேட்டராக இருக்கிறதுனால என்ன ஆயிடுது, அந்த இது வந்து ஸ்ரிங் ஆயிடுது, இது கீழே. ஓகே, அப்போ பிரமிடல் ஆகிடுது, ட்ரைகோனல் பிரமிடல் ஜாமெட்ரியாக மாறிடுது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா AX2 E2 another bond pair is replaced by lone pair. அப்போ என்னவாயிரும், AX2 E2. அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிகுலில் 2 பாண்ட் பேர் இருக்குது, 2 லோன் பேர் இருக்குது. பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சரில் பாருங்கள், பாண்ட் பேர் இருக்குது, 2 லோன் பேர் இருக்குது. ஓகே, it is again sp3 hybridized. The oxygen, the central atom is sp3 hybridized. ஆனால் பாண்ட் ஆங்கிள் வந்து என்ன ஆயிடுது, 2 லோன் பேருக்கு இடையில் பயங்கர ரிப்பல்சன் இருக்கும். லோன் பேர் ரிப்பல்சன் இஸ் கிரேட்டர் பிகாஸ் இட் இஸ் நாட் ஷேர்டு பிட்வீன் 2 atoms. அப்போ வந்து இட் இஸ் ஃபுல்லி எக்ஸ்போஸ்ட், தெர் வில் பி கிரேட்டர் லோன் பேர் ரிப்பல்சன். அதனால் என்ன ஆகும்னா, அது அங்கிட்டு இந்த ரிப்பல்சன் இங்கிட்டு அமைக்கி விட்ரும். அப்போ அந்த பாண்டு வந்து என்ன ஆயிரும், இந்த பாண்டு அந்த ஸ்ரிங்க் ஆகி பாண்ட் ஆங்கிள் 109.5 டிகிரி இருக்கணும், ஆனால் எவ்வளோ குறைஞ்சிருது, 104.5 டிகிரி. அப்போ நம்பர் ஆஃப் லோன் பேர் கூட்ட பாண்ட் ஆங்கிள் வந்து என்ன செஞ்சுட்டே இருக்குது, குறைஞ்சிட்டே வருது. ஓகே, now let us discuss AX5 type. First வந்து ரெகுலர் ஜாமெட்ரி, நோ E0, ரைட்டா, E0. அப்போ என்ன இல்லை, நோ லோன் பேர் இல்லை, ஒன்லி பாண்டட் பேர். அப்போ நம்ம இது ஏற்கனவே பார்த்துட்டோம், PCl5 sp3 ஹைப்ரிடைஸ்ட்.
அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு பாண்ட் பேர் எடுத்துகிட்டு ஒரு லோன் பேர் போடுறதுனால AX4E1 வந்துடும். அப்போ எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா SF4ல் பார்த்தீங்கன்னா ஒரு லோன் பேர் ஸ்ட்ரக்சரை பாருங்கள். SF4ல் ஸ்ட்ரக்சரில் என்ன இருக்குது? ஒரு லோன் பேர் இருக்குது, ரைட்டா? ஒரு லோன் பேர் இருக்குது. இப்போ இதனுடைய ஜாமெட்ரி பார்த்தீங்கன்னா சீசா. இதனுடைய ஜாமெட்ரி எப்படி இருக்குது? சீசா. அப்போ பாண்ட் ஆங்கிள் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 86.5 அண்டு 102 டிகிரி இருக்குது. ஓகே, ரைட். இப்போ இதில் வந்து பிகாஸ் ஆஃப் லோன் பேர், பாண்ட் பேர், ரிப்பல்சன், இந்த ஜாமெட்ரி இருக்குது. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் மூவ் ஆன். இன்னொரு பாண்ட் பேர் எடுத்துகிட்டு லோன் பேர். அப்போ AX3E2. அப்போ இது பார்த்தீங்கன்னா ClF3 அதனுடைய ஸ்ட்ரக்சர், ClF3 ஸ்ட்ரக்சரை பாருங்கள், டி ஷேப்டாக இருக்குது. ஏன்னா அந்த லோன் பேர் ரிப்பல்சன் அதிகமாக இருக்கிறதுனால என்னவாயிருது? இட் பிகம்ஸ் எ டி ஷேப்டு மாலிகுல். அப்போ டி ஷேப்டுனா 90 டிகிரி ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து அந்த லீனியராக இருக்குல்ல, ஒரு லீனியராக இருக்கிறது 180 டிகிரியாகவும் அந்த இன்னொன்று வந்து 90 டிகிரி இருக்கும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா AX2E3 டைப். அது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா XeF2 xenon டைஃப்ளோரைட். ஆனால் இதில் பாருங்கள் 3 லோன் பேர் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஸ்டேபிள் அரேஞ்ச்மெண்ட் இன் விச் தெர் இஸ் மினிமம் லோன் பேர், பாண்ட் பேர், ரிப்பல்சன்ஸ். அப்போ the geometry is linear 180 degree. Okay, last type AX6 type. மொதல் வந்து AX6E0. It is a regular geometry. அதில் வந்து லோன் பேர் இல்லை. அப்போ ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் octahedral geometry based on valence cell electron pair repulsion theory. 90 டிகிரி பாண்ட் ஆங்கிள் இருக்கும். sp3d2 ஹைப்ரிடைசேஷன், ரைட்டா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பாண்ட் பேர் எடுத்துகிட்டு ஒரு லோன் பேரை ரீப்ளேஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த இருக்குது ஸ்ட்ரக்சரை பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள் வந்து BrF5. ஓகே, புரோமின் பென்டா ஃப்ளூரைட், அதை எடுத்துக்கோங்க. BrF5 அதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஒரு லோன் பேர் இருக்குது, 5 பாண்ட் பேர் இருக்குது. ஓகே, இப்போ இதனுடைய ஜாமெட்ரி என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிரமிடல். இது டிஸ்டார்ட்டடாக இருக்கும். ஸ்கொயர் பிரமிடல் வந்து ரெகுலர் ஸ்கொயர் பிரமிடலாக இருக்காது, ஏன்னா டிஸ்டார்ட்டடாக இருக்கும். இதில் 90 டிகிரி நான் கொடுத்துருக்கேன், ஆனால் 90 டிகிரி இருக்காது. 89, 80, 88 அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ there are 5 types of molecule. இதில் வந்து வேறு இன்னொரு லோன் பேர்லாம் இருக்காது. திஸ் இஸ் அந்த மாதிரி மாலிகுல்ஸ்லாம் கிடையாது. ஓகே, நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.